ஹனுமன் ஒரு வயதான குரங்கு போல் மாறுவேடமிட்டு வாளை நீட்டி சோம்பேறியாக பாதியின் குறுக்கே படுத்திருக்கிறார். பீமன் பலமிக்கவன், இணையற்றவன், ஈடற்றவன். இந்த உலகில் மட்டுமா? எல்லா உலகிலும் எனக்கு ஈடே கிடையாது. வானரனே, எழுந்திரு, எழுந்து வழியை விடு. மனிதா, சற்று அடக்கமாக பேசு. எங்கு செல்கிறாய் நீ? வானரா, போதனை எனக்கு தேவையில்லை. பாதையின் குறுக்கே நீ இருக்கிறாய். பிழை இது, புரிந்து கொள். பிழை செய்யாதே என்று சொல்லத்தான் இங்கு இருக்கிறேன். உனக்கு தான் நல்லது. வந்த வழி சென்று விடு. வானரா, பழக்கமில்லை எனக்கு பின்னோக்கி செல்ல. நான் போகும் வழியில் யானை படுத்திருந்தால் கூட துரும்பை போலதை தூக்கி போட்டு செல்வேன். அப்படியா? உனக்கோ வயதாகிவிட்டது. என் கோவத்தை கிளறாமல் எழுந்து உடம்பை கெடுத்துக் கொள்ளாது. எங்காவது பாடு ஒரு மரத்தடியில். ஏன் இப்படி பேசுகிறாய் இந்த முதியவனிடம்? பண்பும் மனமும் நீ கற்க வேண்டிய பாடங்கள். அனுபவம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். வலிமை உள்ளவன் என்ற அகம்பாவத்தில் பண்பை, கடிவை, நேர்மை, நன்னடத்தையை நீ மறந்து விடாது. தன்னிலும் மூத்தவனை இப்படி கேலி செய்வதா? இது முறையும் அல்ல. மனிதனை திருத்துவது ஒரு வானரனா? அறிவுரை சொன்னதற்கு நீ ஆசிரியர் அல்ல. ஆகையால் முதிய வானரனை எழுந்து வழியை விடு. சிறுவனே, பேச்சுக்கள் எதற்கு? முடிந்தால் போ, அவதிப்படு. என்ன வானரனே, என்னை அச்சமூட்டுகிறாயா? தலைமுடியும் தாடியும் நிறைந்தவனே, துடிப்புள்ள இளைஞனோடு மோதாதே. நான் பொங்கி எழுந்தால் தாங்க மாட்டாய். அறிமுகம் இல்லையோ என்னை உனக்கு? வாயுவின் மைந்தன் பீமன் நான். பார்த்தவுடனே புரிந்து கொண்டேன் நீ வாயு மைந்தன் என்று. வாயு என் தந்தை. பாவம், உன் அண்ணனையே உனக்கு தெரியவில்லை. எப்படி தெரியும்? அகந்தை என்னும் திரை உன் அறிவு கண்களை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த திரையை நீக்கினால் தானே நீ நிஜத்தினை உணர்வாய். அதை நீக்க வேண்டியது எனது கடமை. என்ன இப்படி ஒரு மௌனம்? வானரனே, என்னை கண்டு பயந்தானே? இன்னும் அலட்சியமா? உடம்பையும் வாளையும் எடுத்துக்கொண்டு ஓடு. சொல்கிறேன், ஓடிவிடு. பீமா, நீ சொல்வது சரிதான். உன்னை என்னோடு ஒப்பிட முடியாது. நீ வாலிபன், நான் வயோதியன். ஓய்ந்து போன கைகள், அசைக்க முடியாத கால்கள். உன்னை கண்டு அச்சத்தில் என் நாவும் உணர்ந்து விட்டது. எப்படி அறிந்திருப்பது? பீமா, உனக்கொரு வேண்டுகோள். அன்பு கூர்ந்து என் வாளை கீழே எடுத்து வைத்து நீ போ. உன் வேலையை பாரு. வாயு வைந்தா, வாழ்தானே? அதை எடுக்க இவ்வளவு திணறுகிறாய்? உன் சுண்டு விரல் அதை தள்ளி விடுவேன். வானரமே, என்ன ஆச்சரியம்! இந்த வாளை கூட என்னால் நகர்த்த முடியவில்லையே. என் பலம் தோற்று போய்விட்டதா? ஏன் பீமசேனா, உன்னால் இது கூட முடியவில்லை? அது சின்னஞ்சிறிய வாள். நீ பேசிய அளவுக்கு உனக்கு சக்தி இல்லையே. இது உனக்கு பெருமை தராது. இல்லை இல்லை, முடியாது என்பது எதுவும் இல்லை. சற்று இரு, முடித்து காட்டுகிறேன். எதற்கும் இரண்டு கைகளால் அசைத்து பார். அசைக்க முடிந்தால் வாயு வைந்தா, சின்னஞ்சிறு வாளை அசைக்கவே சக்தி இல்லை. எப்படி நீ? இருக்கட்டும், வாளை எடுத்துவிட்டு செல் என்று நான் சொன்னேன். அது உன் இளமையை காட்டிவிட்டது. ஆனால் நீ தளரக்கூடாது. பீமா, நடந்ததை மறந்துவிடு. முதியவன் நானும் உன்னை ரொம்ப சோதித்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. போதும் பெரியவரே, போதும். என்னை மேலும் சோதிக்காதீர்கள். மன்னிப்பை பீமன் கேட்கிறேன். கண்பற்ற முறையில் நான் உங்களை வரம்பு மீறி பேசிவிட்டேன். மிக்க பெருமையோடு இந்த உலகில் எனக்கு ஈடு யாருமே இல்லை என்று பேசிவிட்டேன். இந்த வாளை கூட அசைக்க முடியாமல் உங்களிடம் தோற்று போய்விட்டேன். அடக்கமாயிருந்து அகந்தையை போக்கி என் கண்களை திறந்து விட்டீர்கள். அது ஞானமிக்க நீங்கள் ஒரு அவதாரம்தான். அறிமுகப்படுத்துங்கள், நீங்கள் யார்? பீமா, வானர அரசன்.